கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு செல்லுன்ட்டு எடுத்திருப்பேன். ஸோ ஏன் எடுத்தேன்னு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஃபைட் பண்ணி என்ன தான் ட்ரை பண்ணாலும் பையரால் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆக முடியல. ஸோ ப்ரீவியஸில் நம்ம இது வந்து 5 மினிட் கேண்டில். ஸோ இப்போ நம்ம 1 மினிட்ல பார்த்தோம்னா தெரியும். ஸோ 1 மினிட்ல பையர் போகிறாங்க, ஆனால் சிலர் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் எடுக்கிறாங்க. ஸோ பிரேக் அவுட் எடுத்து வரும்போது அதை அந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்து இன்னும் கீழே போவாங்கன்னு நினச்சேன். ஸோ ஆனால் கீழே போகல. ஒரு சிலர் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த இடத்துலேருந்து பையரோட ப்ரைஸ் ப்ரெஷரை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுறாங்க. ஸோ மேலே மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லும்போது அந்த ரீசனில் நமக்கு தெரியும் ஆல்ரெடி பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் எடுக்கிற ஏரியா. ஸோ அப்படின்னும் போது நான் அடுத்து எம்டிஜி அதாவது மார்டிங்கல் 1 எடுத்தேன். அந்த ட்ரேடு நமக்கு ப்ராஃபிட் தான் கைஸ். வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் எடுத்து மேலே போயிட்டான். ஸோ அதனால் நான் எம்டிஜி 1 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போயுமே வந்து நம்ம அந்த எல்லோ ஹரிசாண்டலில் வந்து பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் எடுத்துகிட்டு தான் கைஸ் பையர் மூவ் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம அனாலிசிஸ் கரெக்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கீழே வராங்க. ஓகே, பையர் ப்ரைஸ் எடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு பையர் போகணும். அப்படி போனால் நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டு. இது லைவ் அக்கௌண்ட்டில் தான் கைஸ் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி நான் சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் எப்போவுமே க்ரோ பண்ணுவேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பையர் இம்ப்ரூவ் ஆகுறாங்க, பையரில் முடிகிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, பையர்லேயே முடிஞ்சிட்டாங்க கைஸ். ஓகே, இந்த ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே கைஸ், see you.